அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பை அளித்தார்கள். அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வரை எல்லா தொழுகை நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சென்று சொல்லுவார்கள், அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகையின் நேரம், அப்படியா பிலாலே அதானை சொல்லு என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிலாலை பார்த்து அடிக்கடி சொல்லுவார்கள், அக்கிமிஸ் ஸலா யா பிலால் அரிஹ்னா பிஹா. பிலாலே தொழுகையை நிலைநாட்டு, பிலாலே தொழுகை நிலைப்படுத்துவதற்கு இக்காமத்தை சொல்லுவதற்கு தயாராக பிலாலே, அதை கொண்டு நம்முடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்து, அதை கொண்டு நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ். ஃபஜ்ரில், துஹரில், அஸரில், மக்ரிபில், இஷாவில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தன்னுடைய வாழ்வை கழிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிலால் அவர்கள் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையே மௌனமாக அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள். பிலால் அவர்கள் அதானை கூறி முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், யார் இவர் சொல்வதைப் போல உறுதியோடு இந்த வார்த்தையை மீண்டும் சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அதானுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானிய வார்த்தைக்கு சான்றுகளை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிலாலை எந்த கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் உயர்த்தினார்கள் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவுடைய வெற்றி வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சஹாபாக்களோடு நுழைகிறார்கள். மக்காவுடைய தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிற்கு முன்னால் செல்கிறார்கள். எந்த ஒரு கஅபாவில் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ, எந்த ஒரு அடிமைத்தனத்தால் அல்லாஹ் மார்க்கத்தை ஏற்று கொடுமைப்படுத்தப்பட்டு பல நபித்தோழர்கள் ஷஹீதானார்களோ, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், பிலால் முன்னால் வா, இதோ அல்லாஹ்வுடைய இல்லம், இதற்கு மேல் ஏறி அல்லாஹ்வுடைய அழைப்பாக அதானை ஒழித்து விடு பிலாலே. சில நபித்தோழர்கள் கூட அங்கே அதற்கு தயக்கம் காட்டினார்கள். பிலாலை அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி அதானை சொல் பிலாலே என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த கஅபாவிலே மேல் ஏறி அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பை, எந்த ஒரு மண்ணில் பிலால் அவர்கள் அஹத் அஹத் என்று சொன்ன காரணத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே பிலாலை அல்லாஹ் பாதுகாத்து அதே மண்ணில் கஅபாவின் மேலேறி அதானை ஒழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காவலாளி அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு உமர் செல்ல வேண்டும் என்றாலும் ரலியல்லாஹு அன்ஹு சில நேரத்தில் பிலாலுடைய அனுமதியை கேட்டு, பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதியை கேட்டுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சந்திப்பை அவர்கள் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காவலாளி, அல்லாஹ்வுடைய தூதர் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக, அரசாங்கத்தின் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக பிலால் அவர்களை ஆக்கி இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய வெற்றியில் உள்ளே செல்லும் போது அபூ சுஃபியானை பார்க்கிறார்கள். மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் பின்னால். ஆனால் பிலால் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வாளில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான் என்று பொருள்பட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை பார்த்து கேட்டார்கள், எம்முடைய தலைவர் அவர், மக்காவில் எம்முடைய தலைவர் அவர், கண்ணியமிக்கவர் அவர், அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாயா என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சென்று பிலால் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை முறையிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலாலை பார்த்து இன்னும் சில சஹாபாக்கள் அந்த வார்த்தையை அபூ சுஃபியானுக்கு முன்னால் மொழிந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால், யாரை? பிலாலை, இன்னும் சில நபித்தோழர்களை, அடிமையாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் அவர்கள், இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ் கோபமடைந்து விடுவான் பிலால், அல்லாஹ் கோபமடைந்து விடுவான் அபூபக்கரே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். என்ன வார்த்தை பாருங்கள். இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால், பிலாலை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விடுவாய் அபூபக்கரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோழர் அபூபக்கர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வரை வாழ்ந்த பிலால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தோடு அவருடைய வாழ்வின் மகிழ்வு முடிகிறது. எப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் மரணமானார்களோ அன்று அமைதியாகிறார் பிலால். அதற்கு முன்னால் பிலாலுடைய வாழ்வு வேறு, அதற்கு பின்னால் பிலால் அவர்களுடைய வாழ்வு வேறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அதான் சொல்ல வேண்டும். பிலால் முன்னால் வருகிறார். ஹய்ய அலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அவரால் கடக்க முடியவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை.
இதற்கு மேல் நான் யாரை அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவேன். இதற்கு மேல் ஒவ்வொரு தொழுகையிலும் சென்று யாருடைய முகத்தை பார்த்ததான் நீ சொல்லுவேன். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பின்னால் எப்படி நான் மொழிவேன் இந்த உலக மக்களுக்கு முன்னால் என்று பிலால் அவர்கள் அதற்கு பிறகு அழுதவர்களாக அதானை நிறுத்திக் கொள்கிறார்கள். இனிமேல் நான் பிலால் நான் அதானை மொழிய மாட்டேன் என்ற உறுதியை எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹ்வுடைய கலீஃபாவிடத்தில் அனுமதி கேட்டு ஷாமை நோக்கி ஜிஹாதிற்காக புறப்படுகிறார்கள். ஷாமை நோக்கி சென்று விடுகிறார்கள். அங்குதான் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு முறை மதீனாவை நோக்கி வந்ததாக வரலாறுகள் உண்டு. ஷாமிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ள செல்லும் போது பிலாலை சந்திக்கிறார்கள். நபித்தோழர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், பிலாலே அதானை இங்கே நீ மொழிய முடியுமா என்று கேட்கிறார்கள். பிலால் அவர்கள் ஹலீஃபா உமருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் அதானை மொழிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருப்பதை போல உணர்வை சஹாபாக்களுக்கு அந்த அதானை ஏற்படுகிறது. பிலால் அவர்கள் அழுது கொண்டே அதானை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த எல்லா நபித்தோழர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது செவிமடுத்த அந்த அதானை அந்த சப்தத்தை அவர்கள் இல்லாத போது செவிமடுக்கக்கூடிய உணர்வு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அந்த உணர்வில் கண்கலங்கி அந்த சபையை அழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. மக்காவில் அதான் சொன்ன, மதீனாவில் அதான் சொன்ன, ஷாமில் பைத்துல் முகத்தஸுடைய இடங்களில் அதான் சொன்ன பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படியே வாழ்ந்த பிலால் ஷாமுடைய பிரதேசத்திலேயே ஒரு நோய் ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. மிகப்பெரிய நாள் சஹாபாக்களுக்கு பிலால் அவர்களை பிரியக்கூடிய நாள். அவர்களுடைய மனைவி ஷாமிலி அவர்கள் திருமணம் முடித்த அவர்களுடைய மனைவி அவர்கள் அழுகிறார்கள், பிலாலே கவலை ஏற்படுகிறது, எங்களை விட்டு பிரிய போகிறீரே என்று. ஆனால் பிலால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய மரணத்தோடு தன்னுடைய சந்தோஷத்தை இழந்த பிலால், கவலையில் வாழ்ந்த பிலால் மறுபடியும் அவருடைய மரணத்தில் சிரிக்கிறார். ரசூலுடைய மரணத்தில் கவலையை ஏற்பட்ட மகிழ்ச்சி இழந்த பிலால் அவருடைய மரணத்தில் சிரிக்கிறார். மனைவி கேட்டார்கள், மரணிக்கப் போகிறீர்கள், எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் பிலால், இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீரே? சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மது வ ஸஹ்பா, நான் நாளை சென்று என்னுடைய தோழர் முஹம்மது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்கப் போகிறேனே, இதை விட எனக்கு என்ன மகிழ்வு இருக்க முடியும்? இந்த நாளைத்தான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். இறைவன் எப்போது எனக்கு மரணத்தை தருவான், எப்போது அல்லாஹ்வுடைய ரசூலை நான் சந்திக்க முடியும் என்று நாளைத்தானே எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரசூலுடைய மரணத்தில் கூட சொன்னார்கள், இந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்திருக்க கூடாதா? இந்த கவலையை நான் எப்படி ஏற்று வாழ்வேன் என்று இந்த நாளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நாளை சென்று ரசூலை சந்திக்கப் போகிறேன், நாளை சென்று அவர்களுடைய தோழர்களை சந்திக்கப் போகிறேன். மனைவியை ஏன் அழுகிறாய் என்று கூறிக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிந்தவர்களாக ரசூலை சந்திக்கப் போகின்ற, தான் பிரிந்த அந்த ஹபீபை சந்திக்கப் போகின்ற மகிழ்விலேயே இந்த உலகத்தை விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் மிகப்பெரிய சஹாபாக்களோடு சாலிஹீனான அந்த மக்களோடு அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வை நேசித்த அவர்களை, அவர்களுடைய நேசத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுப்பானாக. அவர்களுடைய தியாக வாழ்விலிருந்து படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.